ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, சம்திங் வந்து உங்ககிட்ட எதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்களா, ஸோ உங்கள் மேலே அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, ரீயூனியன் பாசிபிளா, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எதுவும் பிளாக்கேஜஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து இந்த டெக், பைல் 2 வந்து இந்த டெக். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த டெக். பைல் 1 வந்து இந்த டெக், பைல் 2 வந்து இந்த டெக். பார்த்துக்கோங்க. பைல் 1 திஸ், பைல் 2 வந்து இது. ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு இந்த ரீடிங்கில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணுங்கள், இந்த 2 பைலில். ஓகேவா? இது இல்லைனா இது. ஓகே, பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி சம்திங் வந்து உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயே ஏதாவது ஒரு பிரேக்கப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்காம். பிரேக்கப் லெவலில் தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 2 பேருக்கும் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க உங்களை ஏதாவது சொல்லியிருக்கிறதும், நீங்கள் அவங்கள ஏதாவது சொல்கிறதோ, ஸோ அதில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்து ஒரு பிரேக் விழுந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? இதில் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, உங்கள் பர்சன் வந்து ஒரு ஒரு டாமினேட்டிங்கான ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அவங்கள அசால்ட்டாக ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னதான் அவங்க ரூடாக அவங்கக்கிட்ட டீல் பண்ணியிருந்தாலும், நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்பவே வந்து ஒரு ஹம்பிளாக தான் நடந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. நம்ம என்ன தான் அவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவங்க நம்மக்கிட்ட வந்து அந்த அன்பை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பயப்படுவாங்க. ஓகேவா? அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே சில பேர் பயப்படுவாங்க. பயப்படணும்னு சொல்கிறத விட, அவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ, ஏதாவது டக்குன்னு ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அவங்கள வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பயப்பட மாட்டீங்க. ஈஸியாக ஒரு குழந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறது, பழகுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள வந்து நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே. பட் அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அந்த டாமினேட்டிங்கான கேரக்டர், ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி தான் எனக்கு தெரியும். ரூடாக பிஹேவ் பண்ணுற மாதிரியே கேரக்டர் தான் இருக்குது. பட் ஆனால் உங்ககிட்ட ஓரளவுக்கு காமாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி இதில் ஏதோ ஒரு பிரேக் விழுந்திருக்கு. ஓகே. இப்போ 2 பேருமே நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா, அவங்க வந்து ரொம்பவே தனிமையாக தான் இருக்காங்க. ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களால் அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கலாம். இல்லை அவங்க மேலே ஏதாவது நீங்கள் ஒரு தப்பை கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்ணை கட்டிக்கிட்டு விட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்பட்டுறக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி உங்களால் அவங்க எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. உங்கள் மேலே அவங்களுக்கு எமோஷ்னலே இருந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஃப்யூச்சரில் வந்து அது ஒரு பாதிப்பாக வந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு எமோஷ்னல் வைஸ் வந்து ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ மறுபடியும் வந்து அது கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரக்கான ஒரு எனர்ஜியில் தான் இருந்த மாதிரி இருக்கும். அவங்க உங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு ஜென்யூனான ஒரு ஆன்சர் எதிர்பார்க்குறாங்க. ஐ திங்க் வந்து உங்கள்கிட்டேருந்து ப்ராப்பராக வந்து அந்த விஷயம் வந்திருக்காது. கமிட்மெண்ட் வேணுமா, இல்லை லவ் வேணுமா, சம்திங் அந்த விஷயம் வந்து இன்னும் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு
விஷயம் தெரியணும். எதுக்காக நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தான் வேணும், லவ் வேணுமா இல்லை கமிட்மெண்ட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயம் கிடைக்கிற மாதிரி என்ன தான் வேணும், லவ் ஆர் வேறு எந்த விஷயத்துக்காக பழகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயம் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு டைரெக்டாக தெரியணும். அதை வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு லவ் ஆர் இல்லை ஒரு மேரேஜ் வரைக்கும் போகணுமா, இல்லை வந்து இந்த மாதிரியே ஒரு போயிட்டே இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியணும். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்கக்கிட்ட இருந்து கமிட்மெண்ட் தேவை. ஓகே. பட் உங்கள் பர்சன் வந்து நீங்கள் ஜென்யூனாக தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. நீங்கள் எதுக்காக வந்து அவங்க கூட பழகுறீங்க, என்ன தான் பர்பஸ் அப்படிங்கிறது வந்து இன்னும் வெளிப்படையாக தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் நீங்கள் உங்களோட இதில் கரெக்டாக தான் இருக்கிறீங்க. அவங்கக்கிட்ட இருந்து சம்திங் ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கா. பட் இந்த ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓப்பனாக பேசாமல் இருக்கிறதுனால சம்திங் வந்து ஒரு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு மூமெண்ட் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. எந்த ஒரு விஷயமும் வெளிப்படையாக இல்லை, குழப்பமாகவே இருக்குது. என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து குழப்பமாக இருக்கிறதுனால இப்போது அவங்க உங்ககிட்ட பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க லைஃப்லேயும் சில ஒரு த்ரெட்னிங் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு த்ரெட்னிங் இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறதுக்கு அங்கே நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவங்க வந்து ஏதோ ஒரு தனிமையில் இருந்த மாதிரி இருக்குது. தனிமையில் ரொம்ப லோன்லியாக இருக்கிறது, எதையாவது ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறது. ஸோ அந்த சில விஷயங்கள் வந்து இந்த ரீடிங்கில் தெரிகிற மாதிரி தெரியுது. ஓகேவா. மேபி நீங்கள் கூட ஏதாவது என்ன சொல்கிறது, உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்களுக்கு இருக்குது. அந்த எனர்ஜியும் இதில் தெரியுது. ஆனால் ஸ்டில் அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க. எமோஷ்னல் வைஸ் வந்து எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு நடந்துடக்கூடாது. ஸோ அதனால் அவங்க காயப்பட்டாலோ இல்லை நீங்கள் காயப்பட்டாலோ அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது. ஓகே. ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது அண்ட் தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் இருக்குது. ஃபேமிலி மட்டும் இல்லை, ஃபேமிலி இருக்காங்க, தேர்ட் பார்ட்டி அனதர் பார்ட்டி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ஒரு காம்படிஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களை தவிர்த்து அவங்கள மேரேஜ் பண்ணுறதோ இல்லை கமிட்மெண்ட் பண்ணுறதுக்கோ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது தவிர்த்து ஃபேமிலி இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே. அண்ட் இன்னும் தேர்ட் பார்ட்டி யாரும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே வேலை விஷயமாகவும் வந்து ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும். ஸோ அதில் எப்படி சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிற மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் தவிர்த்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கூட அவங்க எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, இல்லை மைண்டு டைவர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கண்ணை மூடிட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்ட கமிட்மெண்ட்டுக்கு போகுமான்னு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு வெயிட்டிங்லேயே இருந்த மாதிரி இருக்குது. ஓகே. இன்னும் ஒரு முடிவு எடுத்த மாதிரி இல்லை, வெயிட்டிங்லேயே இருந்த மாதிரி இருக்குது. பட் சம்திங் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா. உங்கள் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. சம்திங் இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் நடக்கலாம். ஓகே. உங்கள் பர்சன் சைட்லேயா இருக்கட்டும், இல்லை நீங்கள் எடுத்து வைக்கிற ஏதாவது ஒரு முயற்சியிலையா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகுங்க. ஏன்னா இங்கே ரெக்கவரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ரெக்கவரி ஆகுங்க. உங்கள் மனசில் ஏதாவது காயங்கள் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் ரொம்ப சைலண்ட்டாக இருங்க. எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். அமைதியாக இருங்க. நடக்க வேண்டியது அப்பப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸ்டக் எனர்ஜி. ஓகேவா. ஸ்ட்ரக்கில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ண முடியாமல் அவங்களே வந்து கட்டி போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஓகே. இதில் நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உங்களோட லைஃப்பை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப அமைதியாக இருங்க, லைஃப்பை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ பைல் 1 உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இது தான். பைல் 2க்கு போயிடலாம். ஓகே. பைல் 2 பர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு.
பைல் 2 உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மேபி இது ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பார்த்ததும் வந்து அந்த லவ் வரும்ல, ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் எனக்கு தெரியுது. நீங்கள் சடனாக வந்து உங்கள் பர்சனை பார்த்ததும் வந்து அந்த லவ் ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். இல்லை அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து இது ஃபஸ்ட்டு லவ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில ஒரு க்ரஷ் அந்த மாதிரி சம்திங் இருந்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் விழுந்திருப்பீங்க. என்ன எதுன்னு தெரியாமலே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குன்னா, அவங்களுக்கும் ஸ்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? அவங்களும் வந்து உங்களை பார்த்தோன்னே வந்து ஒரு லவ் ஃபீலிங், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், சம்திங் ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கும் சேம் நடந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் நடந்திருக்கோ அதே அட்ராக்ஷன் அவங்களுக்கும் இருக்குது. ஓகே, பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, இங்கே கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி போகும்போது தான் அங்கே பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு கார்டே வந்து ஃபுல் கார்டு தான் வந்திருக்கு. அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கான கார்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு லவ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அது ஓகே தான். பட் அந்த கமிட்மெண்ட்டுன்னு சொல்லும்போது அங்கே ஏதோ ஒரு கொஞ்சம் தடுமாட்டம் இருந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு எப்படி அவங்க மேலே ஒரு லவ் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு லவ் இருக்குது, உங்கள் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போத் வந்து இது ஃபஸ்ட் லவ்வாக இருக்கலாம், இல்லை போத் 2 பேருமே பார்த்த உடனே பிடிச்சிருந்துருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இப்போ அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அவேர்னஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த கமிட்மெண்ட் இந்த மாதிரியான சில விஷயத்துக்கு, எமோஷ்னல் அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். எமோஷ்னல் வைஸ் வந்து விழுந்துடக்கூடாது. ஏன்னா எமோஷ்னல் வைஸ் லவ், கமிட்மெண்ட் அந்த மாதிரியான சில விஷயத்தில் போகும்போது நம்ம கோல் விஷயம் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம கரியர், நம்ம கோல், ஸோ மணி விஷயம் அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து லைஃப் பாத்தில் வந்து போக முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்துக்காக அவங்க இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப மைண்டை ஸ்டேபிளாக வச்சுருக்காங்க, ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. உங்கள் கூட பேசும்போது கூட ரொம்ப அவேர்னஸாக தான் பேசுவாங்க. தப்பி தவிர கூட அந்த எமோஷ்னலை வெளிக்காட்டுற மாதிரி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வெளிக்காட்டியிருந்துருக்கலாம், அந்த அன்பை வந்து அப்பப்போ வந்து வெளிக்காட்டியிருக்கலாம். பட் அவங்க சைட்லேருந்து அது ரொம்ப கரெக்டாக இருந்திருப்பாங்க. ஒரு சிக்னல் கூட கிடச்சிருந்துருக்காது. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்துருக்கலாம், பட் அந்த சிக்னல் கிடச்சிருந்துருக்காது. ரொம்ப அவேர்னஸாக இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த எமோஷனலை ஹைட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கோல், அவங்க கரியர், அவங்களோட மணி, ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து என்ன வேணும்னா, இங்கே எம்ப்ரர்ன்னு வருது. சம்திங் வந்து நீங்கள் உங்களோட இங்கே ஒரு எம்ப்ரர்னா உங்கள் ஃபினான்ஷியல், உங்கள் கரியர், ஸோ அந்த மாதிரியான சில விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மணி விஷயத்தில் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். ஃபேமிலி விஷயத்தில் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம், ஒரு ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் மணி வைஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்கன்னா அந்த விஷயமும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு கரெக்டான ஒரு ஜாப் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் பார்க்குறது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் ஸ்டேபிளான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்கல, அந்த லவ்வை தான் எதிர்பார்க்குறீங்க. ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு ஃபேமிலி எதிர்பார்க்குறீங்க, மேரேஜ் பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை நல்லா ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் அவங்க எதிர்பார்க்குறது ஒரு ஸ்டேபிள், மணி வைஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்காத நடக்கலைன்னா அவங்க மூவ் ஆன் ஆகுறது கூட ரெடியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே இப்போ கரண்ட்டு எனர்ஜி எப்படி இருக்குன்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் சம்திங் யாரோ வந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. எமோஷ்னல் வைஸ் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ 2 பேரும் கேட்டது வந்து கிடைக்காம இருக்கிற பட்சத்தில் ஒருத்தங்க வந்து சரி எவ்வளோ லவ் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. யாரோ எமோஷ்னல் வைஸ் வந்து இதுலேருந்து மூவ் ஆகுறீங்க, அந்த மாதிரி எனர்ஜி தான் இருக்குது. இப்போ கரண்ட்டாக அந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? உங்கள் பர்சன் சைட்லேருந்து என்ன காரணம்? ஸ்டில் அந்த ரெண்டு விஷயத்த கையில் பிடிச்சிட்டு இருக்கிறது.
ஓகேவா? ஸ்டேபிளா இல்ல. முடிவெடுக்க தெரியல. ஸ்டேபிள் தான். எப்படி சொல்றதுன்னா 2 ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பதிலே சொல்லாம, ஒரு முடிவே சொல்லாம அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒண்ணு இந்த ஃபேமிலி விஷயமா இருக்கலாம். இல்ல இன்னொன்னு நீங்களா இருக்கலாம். ஸோ 2யும் புடிச்சு வச்சுக்கிட்டு, எந்த ஒரு முடிவும் சொல்லாம அப்படியே இருக்குது. இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன தேடலாமா? வேற ஏதாவது ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இங்க மேக்ஸிமம். இங்க வந்து 2 சாய்ஸ் இருக்கிற ஒரு காரணத்துக்கு மல்டிபிள் சாய்ஸ்ன்னு நான் சொல்ல வரல. 2 சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு கட் நடந்த ஒரு பிரேக் விழுந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபேமிலி இஷ்யூஸ் ஏதாவது இருக்குதா? அப்படி சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஃபேமிலிலேருந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அந்த அளவுக்கு எந்த ஒரு அம் ப்ராப்ளமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி உங்க பெர்சனுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கலாம். ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கலாம். உங்க பெர்சனுக்கு வந்து ப்ரப்போசல் இல்ல ஃப்ரெண்ட்லியா வந்து க்ளோஸா யாராவது பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? அது ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அது கமிட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு பெர்சனா இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த பெர்சனும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக 1 இயருக்கு மேலே ஆகும். இது வந்து ஒரு லாங் டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியும். 1 இயருக்கு மேலேயே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பிறகும் வந்து இதே மாதிரியான சில சிச்சுவேஷன் வந்து கண்டினியூ ஆகுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே நடக்குது. ஓகேவா? ஸோ வெயிட். ஸோ எங்கள் கரியர், மணி விஷயத்தில் தான் இங்கே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி இங்கே ஃபேமிலி இஷ்யூஸ் வந்து இருந்த மாதிரி இல்லை. மெயினாக வந்து ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு சைடில் மட்டும் இப்போ உங்கள் விஷயம் வந்து ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைடில் உள்ள பேரண்ட் மட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்பா இருக்காங்கல்ல, அப்பா அம்மா அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க ஒரு ஃபேமிலியில் உள்ள சைடில் மட்டும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது, எதிர்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஓகே. சம்திங் வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அண்ட் இல்லை அந்த பேரண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க பேரண்ட்ஸ் சைடில் வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த டாமினேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர்னால அப்படி இருக்குது. அண்ட் ஃபினான்ஷியலாக வந்து அவங்க நிறைய எதிர்பார்க்குற ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்ட போகாமல் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக வந்து அமையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன். ஒரு சில பர்சனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. எல்லாமே தப்பு தப்பாக போகுது. அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க, நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன். எதுவுமே கரெக்டாக போகலை, நாங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்சத்தில் ஒரு சிலருக்கு மட்டும் இதில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபீலிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது 2 பேருக்குமே வந்து காமனாக அந்த ஃபீலிங் இருக்குது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஏதோ வித்தியாசமாக இருக்குது. அவங்க வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அண்ட் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க. எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல. 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இதுவுமே வந்து இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சடனாக எந்த ஒரு சேஞ்சஸும் வர மாதிரி இல்லை. சம்திங் ஒரு டைம் எடுக்கும். 1 இயருக்கு மேலேயே டைம் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. அந்த சைட்லேருந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. கமிட்மெண்ட் அந்த மாதிரி சில விஷயம் அண்ட் அவங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதையெல்லாம் தாண்டி நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு. ஓகே. என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன். கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.